ரிஸ்க்கு 6 கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷனில் ஸ்ட்ராங் பை தான் கொடுத்துருக்காங்க. ஹை செக்யூரிட்டி டார்கெட் 550 சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 520 சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் டார்கெட்டு 650. ஜனவரி 7 கொடுத்துருக்காங்க. $493 இருக்கும்போது ஐசிஐசிஐ டைரக்ட் மட்டும் 464 அப்படின்னு டார்கெட்டு செல் டார்கெட் கொடுத்துருக்காங்க போல். மேபி இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு இதாக இருக்கும், பாதிச்சிருக்கும். அதனால் வேணும்னு இந்த மாதிரி கொடுத்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவங்க செபியில். ஃபைனான்ஷியல் இது மாதிரி அது மாதிரி எல்லாம் போட்டாங்க. டெக்னிக்கல்ஸ் தனியாக போட்டிருக்காங்க. பியர்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1 year ரிட்டர்ன் ரொம்ப கொடுக்கல, ஏன்னா மைனஸில் போச்சு. டைட்டன் கம்பெனி அது இது இப்போ 4249 ஹை ரேட்டு தான். அது 29% ஆனால் 1 year ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. தங்கமயிலுமே அதோடைய மார்க்கெட் கேப்புக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தி, கிட்டத்தட்ட டைட்டனுக்கு அடுத்து இருக்க மாதிரி வந்துடுச்சு. 1 year பாருங்கள் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால் எப்போனாலும் இது தங்கமயிலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லி இப்போதைக்கு. அப்புறம் அந்த இது பண்ணியிருப்பாங்க, கல்யாண் வித் பியர்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் சார்ட்டு ஒன்றா தான் இருந்திருக்கு. அப்புறம் இதோடைய கல்யாணம் வந்து ரெட் கலரில், அதோடைய பால் தங்கமயில் மேலே ஏறிட்டு இறங்கியிருக்கு. டைட்டன் ஸ்டடியாக போகுது. கல்யாணுடைய பிஇ தான் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், 39 தான். தங்கமயில் கூட 47, டைட்டன் 79. பிசி ஜுவல்லர்ஸ் ரொம்ப சின்ன இது. பிபி ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டல் இன்கம் நெட் ப்ராஃபிட்டில் வந்துடுது. இந்த இதில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குது டோட்டல் இன்கம். ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் பார்க்க முடியும். மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் டைரக்ட் க்ரோத், இது தான் ஆக்சுவலாக மிட் கேப். ஆமாம், இந்த ஃபண்டில் தான் நான் என்ட்ரானேன் இப்போ. ஏன்னா அவங்க வந்து அலோகேஷன் வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுத்துருந்தாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு 6% மூணு கொடுத்துருந்தாங்க. வேறு சில ஸ்டாக் அதில் இருந்தது, கோஃபோர்ஜு, பெர்சிஸ்டன்ட் அதெல்லாம் இருந்தது. அதில் கல்யாணுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மோதிலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப்பு இருக்குது. மோதிலால் ஓஸ்வால் மல்டி கேப் டைரக்ட் மேலே போட்டிருந்தது இதுதான் வருதோ. சுந்தரம் மிட் கேப் வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்கோ வச்சுருக்காங்க. ஃப்ராங்க்லின் இந்தியா, கோட்டா கார்ப்பரேட் ரிச், ஃப்ராங்க்லின் இந்தியா, இன்வெஸ்ட்கோ, இவங்க எல்லாமே அவங்களோட இதில் வச்சுருக்காங்க.
கீழே வரைக்கும் பார்த்துட்டு இதில் பாருங்கள் எஃப்ஐஸ் 14% வச்சுருக்காங்க. டிஐஸு கிட்டத்தட்ட எல்லோ கலரில் இருக்குது. 15%க்கு மேலே வச்சுருக்காங்க. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு எல்லாம் ஃபுல்லாக படிக்கிறவங்க ஓப்பன் பண்ணி படிக்கலாம். பிடிஎஃப் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. 2009 ஸ்மால் கேப் கம்பெனி தான் வந்திருக்காங்க. பெரிய வீடியோவாக தான் இருக்குது. 2 days ஆகோ நியூஸு, ஃபைனான்ஷியல்ஸு, செப்டம்பர் 2025 டிசம்பர் 2025 வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க கரண்ட் இயருக்கு. ஹை 770 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மீடியனே 648 கொடுத்துருக்காங்க. லோவே இப்போ இருக்க ரேட்டு கூட பார்க்கும்போது 487 14% ஏறணும்னு கொடுத்துருக்காங்க. ஹைலாம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க ரேட்லேருந்து 80% அதில் போகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் வந்து ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டும் இருக்குது. எஸ்டிமேட்டடு ஆக்சுவல் ஏர்னிங் ஃபோர்காஸ்ட்டு, பாசிட்டிவ் மூமெண்ட், இதெல்லாம் எனக்கு வந்து நான் மணி கண்ட்ரோல் ஆப்பில் பார்ப்பேன். பட் அது இதில் டேப்பில் வராது, மொபைலில் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இதில் பெருசாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது கண்ணுக்கு. வீட்டில் கார்ப்பரேட் ஆக்ஷன் எல்லாம் தனித்தனியாக வேறு கொடுத்துட்றாங்க. நம்ம எந்த ஸ்டாக் வேணாலும் இதில் போய் பார்த்துட்டு நமக்கு போனஸு, ஸ்ப்ளிட்டு, டிவிடெண்டு அதை எல்லாம் பற்றி பார்த்துக்கலாம். ரிசல்ட்ஸ் டேட் அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இதோடைய வீடியோ முடிச்சுக்கிடுவோம். நல்ல பெரிய வீடியோ, 16 நிமிஷம். பொறுமையாக நேரம் இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்கில் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டேப் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஈடி மார்க்கெட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு எல்லா ஸ்டாக்கை பற்றியும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நியூஸு நான் ரெகுலராக கேட்குறேன். நான் என்டிடிவிலாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு யூடியூப் சேனல்ஸில் அவங்க ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறவங்க வந்து புதுசாக ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க. ரிப்பீட்டடாக தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி இத்தனை புள்ளி ஏறிச்சு, இத்தனை புள்ளி இறங்குச்சு, இந்த ஸ்டாக்கு ப்ளஸ், இந்த ஸ்டாக் மைனஸ்ஸு, இதுதான் காரணம், அதுதான் காரணங்காங்க. நான் அது எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஃபுல் டைம் பார்க்குறதுனால எனக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு புதுசாகவே யாரும் சொல்கிற மாதிரியே தெரில. அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்பில் போய் பார்த்தா கூட நிறைய புது புது நியூஸ் அப்டேட்ஸ் இருக்குது. சேனல் என்டிடிவி, சிஎன்பிசிலாம் ஓப்பன் பண்ணால் டெய்லியுமே அவங்க நியூஸ் அப்டேட்ஸ் புதுசாக இருக்கும். அதைத்தான் இவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங்கில் மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ அட்வான்ஸு, இவ்வளோ டிக்ளைனு,
இந்த ஸ்டாக் இப்படி இருந்தது, சில்வர் இப்படி இருந்தது, இப்படி இருந்திருந்தாங்க. மேபி ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஈவினிங் அதை மட்டும் கேட்டால், ஈவினிங் வந்து இந்த நியூஸ் கேட்பாங்கள்ல, சும்மா என்ன நடந்தது அப்படின்னு சும்மா வச்சா தமிழ் நியூஸில் பொலிட்டிக்கலில் எது நடந்தது, அந்த ஒரு பக்கம் அது நடந்தது, பஸ் போச்சு, ட்ரெயின் போச்சு, சேஃபாக போகல, ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்பாங்கள்ல, சினிமாவில் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்குறவங்க கொஞ்சம் நேரம் கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் சொல்கிறது நம்ம பெட்டராக சொல்லலாம். பெட்டராக யாரும் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. அது போதும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்படி எதிர்பார்க்கலாமா நம்ம அப்படிங்காங்க. மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நேற்றுலாம் மார்க்கெட் பார்த்தா ரொம்ப அப்படியே சாப்பியாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஹை கிட்ட போயாச்சுப்பா, 26,000க்கு கீழே இறங்குவா மேலே ஏறவான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. இன்வெஸ்டர்ஸு மேபி விற்கிறக்கும் யோசிக்கிறாங்க, வாங்குறதுக்கும் யோசிக்கிறாங்க போல். அதனால் எந்த ஸ்டாக்லேயும் எந்த மூமெண்ட்டும் நான் ரொம்ப பார்க்கல. ஏச்சர் மோட்டர் நல்ல ரிசல்ட் இருந்தது, அது ஏறிச்சு. அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல ரிசல்ட் இருந்தது, அது ஏறிச்சு. இந்த மாதிரி ஒரு சிலது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ப்ளஸ் தான் இருந்தது. சில ஸ்டாக்ஸுக்கு நியூஸ் சரியில்லை, இல்லை ரிசல்ட் சரியில்லாமல் அது மைனஸ் போச்சு, அவ்வளோதான். சில நாள் அது அப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டை நம்ம பார்த்தாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது, சாப்பியாக இருக்கும். வாலட்டிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருந்தது. சில்வர் கோல்டெல்லாம் ஃப்ளாட்டு அப்படி தான் இருந்தது. ரொம்ப பெரிய வீடியோ இருந்தால் நான் 2 பிரிவாக இதை பிரித்து போடுறேன், பார்ட் 1 பார்ட் 2.